மத்திய அரசு மிரட்டுவதாக கூறிய துணை முதல்வர் உதயநிதிக்கு பிரதமர் மோடி பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியாவிலேயே ஒரு இயக்கத்தை எப்படியாவது மிரட்டினா உருட்டலான்னு இடி, சிபிஐ இப்படி பல்வேறு அமைப்புகளை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்று மதுரையில் தெளிவா ஒரு பதில் சொன்னாங்க. என்ன வழக்கு தானே போடுவீங்க? திமுக உடன்பிறப்புகள் பார்க்காத வழக்குகளா? மொழி போர்ல ராணுவத்தையே எதிர்த்து நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், மிஸ்ஸாவை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய தலைவர் அவர்கள் உயிரே போனாலும் எங்களுடைய சுயமரியாதையை நாங்க என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்வேன், நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடி இல்ல, மோடியோட டாடி வந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கின்றோம். இந்த லட்சணத்துல திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுறார். என்ன டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணுமா? தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும்னு திரு மோடி அவர்கள் சொல்றார். தமிழ்நாட்டுடைய இன்ஜின் பலமான ஒரு திராவிட மாடல் இன்ஜின். இது எப்போதுமே தனி டிராக்ல முன்னேறி போயிட்டு இருக்கிற இன்ஜின். நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் growth இன்ஜின், நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் டெவலப்மெண்ட் இன்ஜின், நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் progressive இன்ஜின். Many people have strived to uphold the values of the Constitution. I have been part of the movement to save our democracy during the emergency. Recently, I heard that someone from the DMK said that they do not fear me or my father. Let me say this clearly. In our democracy, nobody needs to fear anyone. So, when someone say they do not fear me, they are not criticizing me. They are actually appreciating my commitment to democratic values. Unknowingly, they have given me a badge of honor. நண்பர்களே, செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.